பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, மரியாதைக்குரிய ஜமாத்தார்களே, குழந்தைகளுக்கான மதரசா பரிசளிப்பு நிகழ்ச்சியிலே என் அருமை பெற்றோர்களே என்று எனக்கு தலைப்பிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய குழந்தைகளை சன்மார்க்க நெறியின் அடிப்படையிலே நல்லவர்களாகவும் நற்குணமுடையவர்களாகவும் வணக்கசாலிகளாகவும் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு குழந்தையை எப்படியெல்லாம் உருவாக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றதோ அப்படியெல்லாம் உருவாக்க வேண்டும் என்று மக்களுக்கு போதிப்பதற்குத்தான் இந்த தலைப்பை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த தலைப்பில் நாம் 1000 கருத்துக்களை சொல்லலாம். முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை இங்கு எடுத்து பேசலாம். ஆனால் அது எப்போது நமக்கு பயனளிக்கும் என்றால், உண்மையிலேயே நம்முடைய குடும்பத்தாரை பற்றி, நம் பிள்ளைகளை பற்றி நமக்கு அக்கறை இருக்க வேண்டும். உடனே நம்ம எல்லாம் கேட்போம், எங்கள் குழந்தைகளை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லையா? நாங்கள் அவர்களை பெற்றெடுத்திருக்கின்றோம், அவர்களை வளர்த்து ஆளாக்கியிருக்கின்றோம், நல்ல பள்ளிக்கூடங்களில் அவர்களுக்கு கல்வி கொடுக்கின்றோம், நல்ல உணவளிக்கின்றோம், நல்ல உடை கொடுக்கின்றோம், அவர்கள் விரும்பி கேட்கின்ற பொருட்களை எல்லாத்தையும் வாங்கி தருகின்றோம், நல்ல வசதியான இடத்தை பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுக்குறோம், அவர்களுக்கு தேவையான சொத்து பொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கின்றோம். இதுக்கு மேலே என்ன அக்கறை வேண்டியிருக்கு என்று நினைக்கலாம். நான் சொல்லுகிற அக்கறை என்பது இந்த உலகத்தோடு முடிந்து விடக்கூடிய விஷயங்கள் அல்ல. உலகத்தில் நமது பிள்ளைகளை பார்க்க வேண்டிய பொறுப்பு நமக்குண்டு. அதே நேரத்திலே மறுமையிலே அவர்கள் தோற்று போய்விடக்கூடாது, கொடிய நரகத்தில் வீழ்ந்து விடக்கூடாது என்பதற்கு தேவையான அறிவுரைகளையும் நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நாரா, நம்பிக்கையாளர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காத்துக் கொள்ளுங்கள் என்கின்றான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே. அப்ப நம்முடைய குடும்பத்தாரை நரக நெருப்பில் இருந்து காக்க வேண்டும் என்றால் அவர்கள் மீது நமக்கு உண்மையான அக்கறை வெளிப்பட வேண்டும். அந்த அக்கறை என்பதற்கு அர்த்தம் உலகம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் சரி செய்வதுங்கிறது கிடையாது. அவர்களை மறுமையிலும் வெற்றியடைய செய்வதற்கு நாம் என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமோ அவை அனைத்தையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பெற்றோரும் மேற்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தின் மீது எப்படி அக்கறைப்பட்டார்கள் தெரியுமா? நமக்கும் சமுதாயத்தை பற்றி அக்கறை இருக்கு. ஆனால் அந்த அக்கறையெல்லாம் ஒரு அளவுக்கு தான் இருக்கு. ஒரு அளவுக்கு சொல்லுவோம், அப்புறம் கேட்டா கேளுங்க, கேட்காட்டி தொலைஞ்சு போங்கன்னு போயிடுவோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு எளிமையாக அதை விட்டுல. அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு கட்டத்திலே அல்லாஹ்வே அதை பார்க்கிறான், ரொம்ப மிகுதியாக இருக்கிறது. லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் அல்லம் யுமினூ பி ஹாதல் ஹதீஸி அஸஃபா. இவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக நபியை உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்வீர் போலும். ஏங்க உங்களுக்காக வேண்டி இவ்வளவு கவலைப்படுறீங்க? கவலைப்படுறது தப்பு இல்லை, அக்கறைப்படுறது தப்பு இல்லை. அந்த அக்கறையின் அளவு, கவலையின் அளவு மிகுதியாகும் போது அது ரசூலுல்லாஹ்வையே பாதிக்கக்கூடிய ஒன்றாக மாறுகிறது. அப்ப அல்லாஹ் சொல்கிறான், இவ்வளவுலாம் கவலைப்பட தேவையில்லை, உங்களை நீங்களே அழிச்சிருவீங்க போல இருக்கே என்கின்ற அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டார்கள். இதுதான் அக்கறைங்கிறது. சஹீஹ் முஸ்லிம் என்ற கிதாபில் வருகின்ற ஒரு அழகான நபிமொழியை பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னமா மசலி வ மசலு உம்மத்தி கமசலி ரஜுலின் இஸ்தௌகத நாரா. அழகான ஒரு உதாரணத்தோடு நபி அவர்கள் நமக்கு விளக்குறாங்க. எனக்கும் என் சமுதாய மக்களுக்கும் உரிய உதாரணம் என்ன தெரியுமா?
ரஜுல் ஒரு மனிதன் இஸ்தௌகத நாரன் அவன் நெருப்பை மூட்டுகிறான். ஒரு ஆளு நெருப்பை பத்த வைக்கிறார். அந்த நெருப்பிலே ஒல் ஃபராஷி வத் தவாப் யகான ஃபீஹி விட்டில் பூச்சிகளும் இதர பூச்சிகளும் அந்த நெருப்பிலே போய் விழுந்து கொண்டிருக்கின்றன. அது நன்மை நினைச்சு விழுகுது. ஏதோ அந்த நெருப்பு எரிஞ்ச உடனே அது வெளிச்சமாக இருந்தவுடன் நன்மை என்று நினைத்து அந்த பூச்சிகள் போகிறது. ரசூலுல்லாஹ் இதை வச்சு விஷயத்துக்கு வந்துட்டாங்க. இந்த பூச்சிகள் எப்படி நெருப்பிலே விழுகிறதோ அதுபோல இந்த மக்கள் நரகத்திலே விழ பார்க்கின்றார்கள். ஆனா ஆகிதுன் பி ஹுஜசிக்கும், நான் அவர்களின் இருப்புக்களை பிடித்துக் கொண்டிருக்கின்றேன். இவர்களை நரகத்திலே விட்டு விடாமல், இந்த நெருப்பிலே அவர்களை எரிய விட்டு விடாமல் தடுப்பதற்காக அவர்களின் இருப்புக்களை நான் பற்றி கொண்டிருக்கிறேன். எனது தடுப்பையும் மீறி இந்த மக்கள் போய் அதில் விழுகின்றார்களே என்று சொன்னார்கள். இதுதான் அக்கறைங்கிறது. அவங்களுடைய அந்த இறுதி காலங்களிலே இந்த சமுதாய மக்களுக்கு அதிகமான அறிவுரைகளை சொன்னார்கள். 23 வருஷம் சொல்லியாச்சு. சரி, இவ்வளவு காலம் சொல்லிட்டோம், இது போல கேட்டா கேட்கறாங்க, கேட்காட்டி போறாங்க என்று விடவில்லை. அந்த இறுதி நேரங்களிலும் கூட எச்சரிக்கை செய்து கொண்டே இருந்தார்கள். லானல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர அம்பியாஹி மசாஜிதா, யூதர்களையும் நஸ்ரானிகளையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக. அவர்கள் தங்கள் நபிமார்களின் அடக்கத்தலங்களை வணங்குமிடங்களாக ஆக்கி கொண்டார்கள். எச்சரிக்கை செய்தார்கள். இன்னும் பல அறிவிப்புகளை, பல செய்திகளை மக்களுக்கு சொன்னார்கள். இதுதான் அக்கறை என்பது. இது மாதிரியான ஒரு அக்கறை நம்மிடத்தில் இருக்கிறதா? இதுதான் இப்ப கேள்வி. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மீது அக்கறை உண்டு. இந்த பெருநாளைக்கு நம்ம பிள்ளைக்கு இத்தனை ஆடை வாங்க வேண்டும், பெருநாள் நெருங்கிருச்சு, இப்பவே அதுக்கான திட்டங்கள் எல்லாம் பெண்கள் போட்டு வைத்திருப்பார்கள். எங்கே துணி வாங்கலாம், என்ன பட்ஜெட்ல வாங்கலாம், எத்தனை துணி வாங்கலாம், என்ன மெட்டீரியல்ல வாங்கலாம் என்று பயங்கரமான பிளான்லாம் இருக்கும். நான் அதை குற்றம் சொல்ல போவதில்லை. அது உலகம் என்பது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். இவற்றையெல்லாம் கவனம் செலுத்தக்கூடிய நாம் மறுமையிலே நமது பிள்ளைகளை தயாரிப்பதற்கு கவனம் செலுத்தி இருக்கிறோமா என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. அப்படியே நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே நிறைய மக்களிடத்தில் மறுமைக்காக பிள்ளைகளை தயார் செய்ய வேண்டும், மறுமையிலே நரக நெருப்பை விட்ட பிள்ளைகளை நாம் காக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ரொம்ப குறைவா இருக்கு. உலகத்திலே பிள்ளைகள் விஷயத்தில் அவ்வளவு மெனக்கெடுகிறோம். அவனுக்கு சாப்பாடு கொடுக்கிறது, அவனுக்கு நட்ஸை கொடுக்கிறது, உடலை உறுதிப்படுத்தக்கூடிய நல்ல போஷாக்கான ஆகாரங்களை கொடுப்பது, இதெல்லாம் ஓகே. மறுமையிலே அவர்கள் நல்லவர்களாக இருப்பதற்கு, வெற்றி பெறுவதற்கு நாம் என்ன செய்திருக்கின்றோம்? ஏன் மறுமன்னு திருப்பி அங்க போறோம்னு சொன்னா, மறுமை என்று ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. இந்த உலக வாழ்க்கை என்பது இது ஒரு அவசர கால வாழ்க்கை, இது ஒரு நம்மை கவர்ச்சியிலே தள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை, இது நிரந்தரமான வாழ்க்கை அல்ல, அற்பமான ஒரு வாழ்க்கை. நம்முடைய மௌத்திற்கு பிறகுதான் ஒரு சிறந்த வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை இருக்கிறது. இதை முஃமின்களாகிய நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இங்கேதான் இஸ்லாம் நாம் எந்த அளவுக்கு பின்பற்ற போகிறோம் என்பதை நம்முடைய எதிர்பார்க்குது. இதை நாம் சரியாக புரிந்து கொண்டால், மறுமையினுடைய நன்மைகளை புரிந்து கொண்டால், மறுமையின் நிலைகளை பற்றி அறிந்து கொண்டால், சரியாக நமது பிள்ளைகளை நம்ம உருவாக்குவோம், நாமும் உருவாக்கி கொள்வோம். மறுமை வேண்டாம், உலகமே போதும் என்று நினைத்தால் நம்மள்கிட்ட பெரிய வித்தியாசத்தை, மாற்றத்தை பார்க்க முடியாது. ஆனால் அறிந்தோ அறியாமலோ நாம் மறுமையை விட உலகத்தை தான் நேசித்துக் கொண்டே இருக்கிறோம். இதை பல விதங்களிலே நாம் நிரூபிக்க முடியும். ஒரு உதாரணம் சொல்றேன். வெள்ளிக்கிழமை ஜும்ஆ அன்று பள்ளிவாசலுக்கு வர வேண்டும், அதை முன்னாடி அட்வான்ஸா வரணும் என்பதை பற்றி வலியுறுத்தக்கூடிய நபிமொழிகள் நமக்கு தெரியும். இது தெரியாத முஸ்லிம்கள் யாரும் இருக்க வாய்ப்பில்லை என்று நினைக்கிறேன். முதல் நேரத்திலே வரக்கூடியவருக்கு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும், இரண்டாவது வர்றவருக்கு மாடு, மூன்றாவது வர்றவருக்கு ஆடு, நான்காவது வருவருக்கு கோழி, ஐந்தாவது வருவருக்கு ஒரு முட்டை, இப்படியெல்லாம் இருக்கு. இது மறுமையிலே கிடைக்கக்கூடிய நன்மை. அதாவது ஜும்மாவுடைய நன்மையை நாடி ஃபர்ஸ்ட் வரக்கூடியவருக்கு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்குது. இது எல்லா முஸ்லிம்களுக்கு தெரியும்ல. ஆனா ஒரு ஜும்மா தொழுகை அன்னைக்கு நீங்கள் எந்த பள்ளிவாசலுக்கு வேணாலும் போங்க, 1 மணிக்கு ஜும்மா என்று சொன்னால் 12:59 வரைக்கும் வந்துகிட்டு இருப்பாங்க. சில இடங்கள்ல அதை விடவும் மோசமாக 12:45,
அந்த இமாம் வந்து குத்துபாவை முடிச்சுட்டு தொழுகைக்கு இக்காமத் சொல்லுவாங்க பாருங்க, அந்த நேரத்தில் திப்பு திப்புன்னு கூட்டம் பள்ளிவாசலுக்குள்ள நுழையும். ஏன்னா இந்த சட்டம் தெரியும் அவர்களுக்கு. மறுமையிலே இது நன்மையினோட யாரும் கண்டுக்கிறது இல்லை. இப்படி நம்ம மாற்றி பார்ப்போமே. உலகத்திலே இந்த பரிசு ஒவ்வொரு வாரமும் மேலப்பாளையத்தில் உள்ள பள்ளிவாசல்களில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்படுது என்று வைத்துக் கொள்ளுங்கள். வாசலே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. ஒரு ஒட்டகம் ஒன்று கட்டி கிடக்கு, ஒரு மாடு ஒன்று நிற்கிது, ஒரு ஆடு அங்கே நிறுத்தப்பட்டிருக்கு, ஒரு கோழி ஒன்று இருக்கு, ஒரு முட்டை ஒன்று இருக்கு. இப்படி அறிவித்து விளம்பரம் போட்டால் பள்ளியை பார்த்தீங்கன்னா யாரு ஃபர்ஸ்ட் போவதுங்கிறது அடிதடி சண்டையே நடக்கும். இது கண்டிப்பா நடக்கும். அப்ப என்ன இருக்கிறதுனா, உலகத்திலே ஒன்று கிடைக்கும்னா அதுக்கு போட்டி நடக்கிறது. 5 ரூபா 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் குறைவாக கிடைத்தால் அதுக்காக வேண்டி மக்கள் முண்டியெடுத்து கொண்டு போகிறார்கள். இப்ப ஆட்டு தலை, ஆட்டு குடல், ஆட்டு காலு எல்லாம் செட்டா சேர்ந்து ஒரு ஆஃபர் ஒன்று வந்தது சமீபத்தில், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஆஃபர் பிச்சு புடிஞ்ச கூட்டம் போய் நிற்கிதே, ஏன்? ஒரு 100 ரூபா கம்மியாகுது, ஒரு 200 ரூபா கம்மியாகுது என்பதற்காக ஒரு பெருங்கூட்டம் போகுது. அப்ப உலகத்திலே ஒரு ஆஃபர் என்றால், நன்மை என்றால் முண்டி அடித்துக் கொண்டு போகக்கூடிய சமுதாயம். இதே நன்மை அல்லது இதைவிட பன்மடங்கு நன்மை மறுமையிலே கிடைக்கும் என்றால் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் உட்கார்றமே. இதைத்தான் அக்கறை இல்லைன்னு நான் சொல்ல வர்றேன். அப்ப நம்முடைய பிள்ளைகளை நாம் நல்லவர்களாக உருவாக்க வேண்டும் என்றால் உண்மையான ஒரு அக்கறை நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டும். ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்கிறோம், நல்லவங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். அவர்கள் குடும்பத்தின் மீது வைத்திருந்த அக்கறை உண்மையான அக்கறை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலே ஏராளமான முன்மாதிரிகள் நமக்கு உண்டு. தாவா பணியிலே முன்மாதிரி உண்டு, குடும்பத்தை உருவாக்குவதிலே முன்மாதிரி உண்டு, சத்தியத்தை உறுதியாக சொல்வதிலே முன்மாதிரி உண்டு, அல்லாஹ்வையே சார்ந்திருப்பதிலே முன்மாதிரி உண்டு, இறைவன் எந்த கட்டளையை சொன்னாலும் அதை மீறாமல் நிறைவேற்றுவதிலே முன்மாதிரி உண்டு, நிறைய உண்டு. அதுல ஒன்று என்ன என்றால், குடும்பத்தாரின் மீது உண்மையான அக்கறை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். பெற்றோர் என்றால் இப்படி இருக்க வேண்டும். நாம் எல்லாம் அப்படிப்பட்ட பெற்றோர்களாக இல்லாமல் போய்விடுகிறோம். அதான் கவலைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அக்கறைப்பட்டார்கள்? ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை கிடையாது, பல ஆண்டுகளாக குழந்தை கிடையாது. ஆனால் அல்லாஹ்விடத்திலே குழந்தையை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் ரொம்ப காலம் காக்க வைத்தான். இறுதியிலே அவங்களுடைய வயோதிக பருவத்தில் தான் இஸ்மாயில் நபியையும் கொடுத்தான், இஸ்ஹாக் நபியையும் கொடுத்தான். அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்றவுடன் அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் விதமாக ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக். என்னுடைய தள்ளாத வயதில் இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் கொடுத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அவங்க பிரார்த்தனை செய்கிறாங்க. அப்ப எப்ப கிடைத்தது? முதுமை பருவத்திலே, வயோதிக பருவத்திலே கிடைத்தது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பல முறை அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள். எப்படி பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன் என்று பிரார்த்தனை செய்தார்கள். இறைவா, எனக்கு சாலிஹான குழந்தையை கொடு என்று கேட்டார்கள். அந்த வார்த்தை நம்மை பிரமிக்க வைக்கிறது. இப்போ குழந்தை இல்லாட்டி நம்ம சமுதாயத்தில் எப்படிங்க குழந்தை கேட்பாங்க? நம்ம சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு குழந்தை இல்லை, புழு பூச்சிலாம் எல்லாரும் வயிற்றுலையும் இருக்குது. அவங்க கேட்கறது என்ன? புழு பூச்சிங்கிறது குழந்தையை கேட்குறாங்க. வாரிசு இருக்கா இல்லையா, ஏதாவது டாக்டர்கிட்ட காட்ட வேண்டியதானா என்று கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இது இவர்களுக்கு ஒரு பெரிய எரிச்சலை உண்டாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். குழந்தை இல்லாத பிரச்சனை ஒன்று. இன்னொரு பக்கத்தில் இந்த ஊர் மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியலையே. அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ், எனக்கு ஒரு குழந்தையை கொடு, இவங்க வாய் அடைக்கிற மாதிரி ஒரு பிள்ளை இருக்கணும், நல்ல மூக்கு இருக்கணும், முழி இருக்கணும், தலையில 2 சுழி இருக்கணும், இன்னும் என்னென்னத்தையோ போட்டு தக்காளி பழம் மாதிரி நிறம் இருக்கணும், எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டு இப்படி ஒரு பிள்ளையை கொடு என்று கேட்பார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கேட்ட? இதுவும் பிள்ளை கேட்கறது தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கேட்டாங்க? சாலிகான குழந்தையை கொடு என்று கேட்டார்கள். இந்த சாலிகான குழந்தை என்பதிலே இதை போட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை பண்ணாங்களே, இதுதான் அக்கறைங்கிறது. குழந்தை பிறக்கவே இல்லை. அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே அந்த குழந்தை சாலிகாகத்தான் வேண்டும் என்று பிரார்த்தனை செஞ்சாங்களே, இது போன்ற ஒரு பிரார்த்தனை நம்மள்கிட்ட வந்திருக்கிறதா? அப்புறம் அக்கறை இல்லைங்கிறதே நமக்கு தெரியுதா இல்லையா? இது ஒன்று பாருங்கள். இன்னொரு சம்பவத்தை பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில்
அவருடைய மனைவியை அழைத்து கொண்டு காபாவிலே அந்த அழைத்து கொண்டு போய் அந்த மக்களை விட்டுட்டாங்க. அங்கே தண்ணீர் கிடையாது, அங்கு விவசாயம் கிடையாது, அங்கு அது மக்கள் வாழுகின்ற பகுதியும் அல்ல. யாரும் அந்த இடத்தை வாழ்வதற்காக தேர்வு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் சொன்னதற்காக வேண்டி இப்ராஹிம் நபி கொண்டு போய் மனைவி விட்டுட்டாங்க, பிள்ளைகளை விட்டுட்டாங்க, வந்துட்டாங்க. அதுக்கு இடையில் நிறைய சம்பவங்கள் நடக்கிறது. அது தனி விவகாரம், தனி ஒரு தலைப்பில் நம்ம பேசிக்கலாம். இங்கே நமக்கு தேவையான பகுதியை மட்டும் நான் எடுத்து பேசுகிறேன். குடியமர்த்தி விட்டு வந்துட்டாங்க, நகண்டு வந்துட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். என்றால் விவசாயம் செய்ய முடியாத, விவசாயத்திற்கு அருகதையற்ற இந்த பாலை நிலத்தில் உன்னை தொழுவதற்காக நான் குடியமர்த்தி விட்டேன் அப்படின்னு துவா செய்யறாங்க. சொல்லிட்டு அடுத்து நிறைய செய்யறாங்க. அதுல ஒன்று சொல்றாங்க, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி. இந்த வார்த்தை தான் நம்ம ஆச்சரியமூட்டுகிறது. இறைவா, என்னையும் என்னுடைய வழித்தோன்றல்களையும் உன்னை தொழக்கூடிய மக்களாக நீ ஆக்கு என்று துவா செய்தார்கள். இது எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை என்று பாருங்கள். இன்று நம்மிடக்கான மக்களும் ஆயிரக்கணக்கான மக்களும் வருவாங்க. அவர்கள் அனைவரும் உன்னை தொழக்கூடிய மக்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செஞ்சிருப்போமா? இல்லை. நமது பிரார்த்தனைகள் எல்லாமே எப்படி இருக்குது? எல்லாம் இந்த காசு பணத்தை தான் ரவுண்ட் அடிக்குது. எல்லாம் ரொம்ப காலமாக கஷ்டமா இருக்கு, சைக்கிளை விதிக்க முடியல, ஒரு பைக்கு கொடு வீட்டில் உள்ள குடும்ப தலைவர் கேட்பார். வீட்டுக்குள்ள குடும்ப தலைவி என்ன கேட்பாங்க? யாரெல்லாம் பல ஆண்டுகளாக கழுத்து மொட்டையாக இருக்கிறது, ஒரு கல்யாண காட்சிக்கு போக முடியவில்லை, ஏமா நகை ஒன்று இல்லையான்னு பார்க்குறவங்க எல்லாம் கேட்கின்றார்கள். நல்ல ஒரு 916 எங்களுக்கு குடி என்று பெண்கள் கேட்பார்கள். நான் அது கேட்பதை பிழை என்று சொல்லவில்லை. அல்லாட்ட நம்ம கேட்கலாம், அல்லாத மற்றவங்க தான் கேட்கக்கூடாது. எத்தனை பிள்ளைகள் வந்தாலும், எத்தனை வாரிசுகள் வந்தாலும் அவ்வளவு பேரும் தொழக்கூடியவர்களாக இருக்கணும். செஞ்சிருக்க வாய்ப்பே ரொம்ப ரொம்ப கம்மி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை பண்ணாங்களா? இதுதான் அக்கறைன்னு நான் சொல்ல வர்றேன். இன்னொன்று செய்கிறாங்க, அந்த தொகுப்பிலே செய்கிறாங்க, வஜ்னுபுனி வ பனிய அந்நாபுதல் அஸ்னாம். இறைவா, என்னையும் என் வழித்தோன்றல்களையும் சந்ததிகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் நீ தடுத்து விடு என்று சொன்னார்கள். நானும் சிலைகளை வணங்கிடக்கூடாது, அல்லாஹ்வாகிய உன்னைத்தான் வணங்க வேண்டும். என்னுடைய சந்ததிகளும் அல்லாஹ்வாகிய உன்னைத்தான் வணங்க வேண்டும், சிலைகளை அவர்கள் வழிபட்டு விடக்கூடாது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த அக்கறை என்பது இங்கே இருக்கிறது. நாமும் அக்கறை படுறோம், அது உலகம் சார்ந்த விஷயங்களிலே இருக்கிறதே தவிர மறுமை அவனுடைய அதை வாட்ச் பண்ணணும். அவர்கள் எப்படி படிக்கின்றார்கள், சரியாக தொழுகின்றார்களா, சரியாக மார்க்கத்தை கற்றுக்கொள்கின்றார்களா என்று பார்க்க கூடாதா? அதுதானே குடும்பத்தின் மீது சரியான அக்கறை காட்டுவதாக ஆகும். அப்படியெல்லாம் நம்ம சமுதாயங்களை இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். இந்த மதரசாக்களிலே சேர்ப்பதிலே கூட சில பேர் சேர்ப்பதே கிடையாது, அது ரொம்ப மோசம். சில பேர் சேர்த்து விட்டுட்டாலும் அதை பெரிய அளவுக்கு ஃபாலோ பண்ணி பார்க்கறது இல்லை. சேர்த்தாச்சியாவா படிக்கிறத படிச்சுக்கிடுவான், முடிஞ்சதை கற்றுக்கிட்டு போறான் என்பது போல அவர்கள் போய்விடுகின்றார்கள். உலக கல்விக்கு அவர்கள் காட்டுகின்ற முக்கியத்துவத்தை மார்க்க கல்விக்கு காட்டுவது கிடையாது. நான் உலக கல்வியை மோசம் என்று பேசவில்லை. கல்வி என்பது நல்ல பயனுள்ள கல்வி அனைத்துமே உயர்ந்ததுதான். இஸ்லாமிய மார்க்கம் கல்வியை பற்றி நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றது. கல் எஸ்தவல்லதீன யாலமூன வல்லதீன லா யாலமூன். அறிந்தவரும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். இஸ்லாமிய மார்க்கம் சமத்துவத்தை பேசக்கூடிய மார்க்கம்ங்க. இஸ்லாம் எதையுமே பல விஷயங்களை அந்த உயர்வு தாழ்வு ஏற்றத்தாழ்வு ஒத்துக்கிறாரு. ஒருத்தர் கருப்பா இருக்கிறார், ஒருத்தர் சிகப்பா இருக்கிறார். சிகப்பாக இருப்பவர் உயர்ந்தவர், கருப்பாக இருப்பவர் தாழ்ந்தவர் என்ற பார்வை உலகத்தில் இருக்குல்ல. அந்த ஒரு சிவப்பு நிறத்தில் இருக்கிறவருக்கு கருப்பரை விட எந்த உயர்வும் இல்லை சொல்லிட்டு போயிட்டாங்க. அரபி மொழி பேசக்கூடியவருக்கு எந்த உயர்வும் கிடையாது. கல்வியிலே கண்டிப்பாக ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. கல்வி கற்றவருக்கு ஒரு உயர்வு இருக்கிறது. வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். கல்வி உடையோருக்கு அல்லாஹ் பல படித்தரங்களை உயர்த்துகின்றான். திருமறையினுடைய வசனங்களை பார்க்கின்றோம். அதனால கல்வி என்பது நல்ல விஷயம்தான். அதை மார்க்கமும் சொல்லி இருக்கின்றது. உலகத்திலையும் அதை பற்றி பேசுகின்றார்கள். எண் இல்லாதவன் கண் இல்லாதவனை போன்ற உலகத்திலையும் பார்க்கிறோம், அதை மார்க்கமும் சொல்கிறது. அதனால உலக கல்வி மார்க்க கல்வி ரெண்டுமே நல்ல கல்விதான்.
ஒருவன் உலகத்தை படிச்சுட்டு கூட நல்ல மக்களுக்கு தொண்டு செய்ய முடியும், மார்க்கத்தை படிச்சுட்டு கூட தவறான வழியை காட்ட முடியும். அதெல்லாம் படிக்கக்கூடிய முறையிலே இருக்கிறது. இறையச்சத்தின் அடிப்படையிலே ஒரு கல்வி அமைக்கப்பட்டால் அந்த கல்வியை கொண்டு நல்ல ஒரு முடிவில் நல்ல ஒரு பாதையை நோக்கி அவர்களால் பயணிக்க முடியும். அதனால இந்த கல்விங்கிறது ஓகே, காலப்போக்கில் அவர்கள் படித்து தெரிந்து கொள்வார்கள் அப்படின்னு நினைக்கிறோம். இப்பவே படிக்காதவங்க எப்படி அப்பம் படிப்பாங்க? 5 வளையாதது 50 வளையுமான்னு கேட்கிறாங்களே. இந்த வயசுலே படிக்காதன்னு சொன்னா பின்னாடி எப்படி படிப்பாங்க? சிறிய வயதில் இருக்கக்கூடிய கல்விதான் அவங்க உள்ளத்திலே தங்கும். ஒரு அளவுக்கு மேல போச்சுன்னு சொன்னா சொல்லக்கூடிய கருத்துக்கள் உள்ளத்துல போகாது. அரபியிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், அல் இல்மு ஃபி ஸிகர் கன் நக்ஷி அலல் ஹஜர் என்று சொல்வார்கள். இந்த சிறிய வயதிலே நாம் ஒருவருக்கு போதிக்கக்கூடிய கல்வி என்பது 10,000 வருஷம் ஆனாலும் அந்த கல்வெட்டு அப்படியே இருக்கும், அந்த எழுத்துக்கள் மறையாது. இதுதான் இளமை பருவத்தில் நம்ம போதிக்கக்கூடிய கல்வி. அல் இல்மு ஃபில் கிபர் கன் நக்ஷி அலல் மா. வயோதிக பருவத்திலே போதிக்கக்கூடிய கல்வி என்பது தண்ணீரில் எழுதக்கூடிய எழுத்துக்களை போல. கல்வியை நம்ம போதிப்பதற்கு ஏற்றமான ஒரு பருவம் என்பது குழந்தை பருவம் தான். இந்த பருவத்திலே நாம் மார்க்கத்தை சொல்லாமல் விட்டுவிட்டால் அவங்க பெரிய ஆளா போய் அப்புறம் அவங்களே மார்க்கத்தை படிச்சுக்குவாங்கன்னு சொன்னா அது நடக்கவே நடக்காது. உலக படிப்பிலே இவங்க பண்ற ஃபாலோ இருக்கு பாருங்க. கரெக்டா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே குக்கடு இன்னைக்கு என்ன நடத்தினார்கள், இதெல்லாம் சொல்லி கொடுத்தார்கள். ஸ்பூனை எடுத்து அடுப்புல வச்சு தொடையில சூடு போட்டு எப்படியெல்லாம் இந்த பிள்ளைகளை அவங்க கேள்வி கேட்கின்றார்கள். இதே மார்க்கத்தில் கேட்பாங்களா? கேட்கறது கிடையாது. மார்க்கில் குறைஞ்சா கேள்வி கேட்கிறாங்க, மார்க்கத்தில் குறைஞ்சா கேள்வி கேட்கறதே கிடையாது. தொழுகிறது தொழுவாங்க. ஒரு 500 பேர் இருந்தா தான் பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இருந்தாலும் இதைகள் வந்தாலும் பரவாயில்லை, பாதி பேர் நீங்கள் தொழுங்கள், பாதி பேர் நீங்கள் தயாராக இருங்கள், வந்தா எதிர்கொண்டுக்கலாம். இவர்கள் தொழுதற்கு பிறகு அவங்க இருக்கின்றோமா? வெளிநாட்டில் இருந்து ராத்திரிக்கு போன் பண்ணுவாங்க. பெரும்பாலும் மேலப்பாளையத்தில் வெளிநாட்டு வாழ்க்கை இருக்கிறது. இங்கே உள்ளவங்க எல்லாம் பெரும்பாலும் வெளிநாட்டில் போனால் பார்த்துடுறாங்க, உள்ளூரில் வந்து அவங்கள பார்க்க முடியாது. கேட்டால் அவங்களாம் அங்கே இருக்கிறாங்க. அங்கேருந்து மனைவிக்கு ஃபோன் பண்ணி ராத்திரி விசாரிப்பார். அது லேட் நைட்டாக இருக்கும். ஏன்னா அங்கே உள்ள அவர் வேலையை முடிச்சு வர்றதுங்கிறது நம்ம நாட்டுக்கு கொஞ்சம் பின்னாடி ஒன்று விடாமல் அதை அப்படியே அங்கே சொல்லணும். அவர் அங்கே நடந்த எல்லாத்தையும் இதை சொல்லுவார். அப்போ அவர் பிள்ளையை பற்றி விசாரிப்பார். பையன் எந்திரிச்சானா, எத்தனை மணிக்கு எந்திரிச்சான், சாப்பிட்டானா, எத்தனை இட்லி சாப்பிட்டான், தேங்காய் சட்னியா தக்காளி சட்னியா புதினா சட்னியா எந்த சட்னின்னு விசாரிப்பார். பள்ளிக்கூடத்துக்கு போனானா வந்தானா, டியூஷனுக்கு போனானா வந்தானா, எல்லா கேள்வியும் கேட்பார். 5 வக்து தொழுதாங்கள ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்களா? ரொம்ப குறைவாக இருக்கும். அந்த மாதிரி கேட்கக்கூடியவங்க, அந்த மாதிரி விசாரிக்கக்கூடியவங்க மிக மிக குறைவு. வெளிநாடுகளில் இருந்து பொருட்களை வாங்கி வருவார்கள். வெளிநாட்டு வாசிகள் வாங்கிட்டு வரதுல பார்த்தீங்கன்னா அவனுக்கு விளையாட்டு பொருட்கள் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வீண் விரயமும் இருக்கிறது. அந்த இடத்துல நான் ஒரு வாய்ப்பு இருக்கனால பதிவு செஞ்சுக்கிறேன். நான் பார்த்த வரையிலே உள்ளூரில் வசிக்கக்கூடிய மக்களை விட இந்த வெளிநாட்டு வாழ் மக்களிடத்திலே அதிகமான வீண் விரயம் தென்படுகிறது. எல்லோரும் அப்படி நல்லவர்களும் இருக்கலாம், விதிவிலக்கு இருக்கலாம், அதை விட்டுருங்க. வெளிநாட்டிலிருந்து வரும்போது என்ன தேவையோ அதை வாங்கி வருவது கிடையாது. சோப்பு வாங்குவாங்க. சோப்பு வாங்கி வர்றதை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஏதோ பல சோப்புகள் கம்பெனி, இங்கே உள்ள சோப்பு தான் அங்கேயும் இருக்குது, கொஞ்சம் குவாலிட்டி வேறன்னு சொல்லிக்கிறாங்க. அது என்னமோ நமக்கு தெரியல. 50 சோப்பு வாங்குறது, 30 சோப்பு வாங்கிட்டு வர்றது. அதனுடைய எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு போட்டிருப்பான். நீங்கள் எவ்வளவுதான் போட்டு தேய்ச்சாலும் ஒரு மாதத்துக்கு 2 சோப்பு 3 சோப்பு தான் அதிகபட்சமாக காலியாகும். அப்போ 3 மாதத்துக்கு ஒரு 10 சோப்பு காலியாகும். இதுக்கு ஒரு வாங்கிட்டு வரக்கூடிய சோப்பு எத்தனை சோப்பு? அது 50 சோப்பு 100 சோப்பு. அது டேட்டு முடிஞ்ச உடனே பார்த்தா டேட்டு முடிச்சு தூக்கி குப்பையில் போட்டுறது. அப்புறம் அங்கேருந்து வாங்கிட்டு வரும்போது அந்த கோடாரி தைலம் வேறு என்ன கொண்டு வந்தாங்க வெளிநாட்டில் இருந்து? தங்கமும் வைரமுமாக கொண்டு வந்தாங்க. கோடாரி தைலம், அந்த ஜண்டு பாம் ஒன்று, அந்த தங்க மெடல் போட்டு ஒரு பச்சை கடலில் ஒரு தைலம் ஒன்று, இதனை கொண்டு வர்றாங்க. அதை வாங்குறதுக்கு ஒரு கூட்டம் அலமோதும். அதை வாங்கி சில பேர் வசுவாசி பிடிச்சி தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறது. அது தலைவலி வந்து கொட்டி தேய்ச்சா பரவாயில்லை, அந்த தைலத்தை பார்த்து நான் கொஞ்சம் கொண்டாங்கம்மா வாங்கி அதை வச்சு தேய்க்கிறது. இப்படி அது கிடக்கும். சின்ன பிள்ளைய வைத்து விளையாடி கிடப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த லோஷன்லாம் வாங்கிட்டு வருவாங்க வெளிநாடுகளில் இருந்து. பாடி லோஷன்,
மாய்ஸ்சரைசிங் லோஷன்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அது யாருக்கு வாங்கிட்டு வரணும்னு ஒன்று இருக்கு. வயசான 80 வயசு ஒரு பாட்டி இருப்பாப்ல, அவருக்கு என்ன லோஷன், அந்த அம்மா மோசம் போக முடியாமல் படுத்து கிடக்கும். அதுக்கு ஒரு மாத்திரை கத்திரையை போட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போய் வைத்தியம் பண்ணி விட்டா பரவாயில்ல. அதுக்கு லோஷன் வாங்கினா எனக்கு எதுக்கு தான் இந்த லோஷன், அதை அங்கே வைத்த அது ரேட்டு முடிஞ்சு அது குப்பைக்கு போகும். இப்படி என்ன நிறைய பொருளாதாரங்களை அவங்க வீணடிக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க குறைத்து கொள்ள வேண்டும். எது தேவையோ அதை செய்யணும். சாப்பாடு ஆர்டர் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம், ஒரு சாப்பாடு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க, வீட்டில் பெரும்பாலும் ஓரளவுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது இயற்கையிலே அந்த முதல்ல இருக்கிறது பயங்கரமான ஆசை இருக்கும். அது ரெண்டு பிளேட்டு சொல்லிடுறது, பாதிக்கு மேலே இறங்க அதெல்லாம் குப்பைக்கு போயிடும். இதெல்லாம் செய்யக்கூடாது, கவனத்தில் வச்சுக்கணும். இப்படி வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வர்றாங்களே, இதில் பிள்ளைகளுடைய மார்க்க கல்வியை வளர்க்கக்கூடிய பொருட்களும் வெளிநாட்டில் விற்கிது. குரான் விற்கிது, குரானை ஆடியோ வடிவத்தில் விற்கிது. அந்த மாதிரி விஷயங்கள் கிதாபுகள் இருக்குது. குழந்தைகளுக்கு போதிக்கக்கூடிய அந்த பாடத்திட்டங்களை சொல்லக்கூடிய புத்தகங்கள் அங்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதையெல்லாம் என்னைக்காவது தேடி வாங்கியிருப்பாங்களா? வாங்கிறது இல்லை. எல்லாம் இந்த உலகம் சார்ந்த பொருட்கள் தான் வருகிறது. அப்போ நம்மகிட்ட என்ன அக்கறை இருக்கு? அக்கறை இருக்குன்னு வாயில சொன்னா மட்டும் போதுமா? அதை செயலிலே காட்ட வேண்டாமா? அந்த அக்கறை உள்ளத்திலே இருந்து வர வேண்டாமா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மௌத்து வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தாரையே நீங்க எடுத்துக்கலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யாரு? இப்ராஹிம் நபியினுடைய பேரப்பிள்ளை. இப்ராஹிம் நபியுடைய மகன் இசாக் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் நபியினுடைய தந்தை. அவங்களுக்கு மௌத்து வருதுங்க. குர்ஆன்ல இந்த சம்பவம் இருக்கு. இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் மக்கள் எதையெல்லாம் கேட்பாங்க, எத்தா உனக்கு அந்த வீட்டை எழுதி வச்சிருக்கிறேன், இந்த தெருவில் உள்ள வீட்டு உன் தங்கச்சிக்கு கொடுத்துருக்கிறேன், அது உங்கள் அண்ணனுக்கு எழுதி வச்சுட்டேன், சண்டை கிண்டை போட்டுறாதீங்க, எனக்கு பிறகு அம்மாவை நல்லா பார்த்துக்கங்க, என் பேரில் நிறைய ஃபாத்தியா ஓதுங்க, மௌலுது ஓதுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா சொன்னாங்க? கூப்பிட்டு வச்சுக்கிட்டு கேட்டாங்க, என் பிள்ளைகளே, மா தஅபுதூன மின் பாதி, நீங்கள் எனக்கு பிறகு யாரை வணங்குவீர்கள் என்று கேட்டாங்க. அது நான் இருக்கிற வரைக்கும் முஸ்லீமாக இருந்தீர்கள், அல்லாஹ் ஒருவனையே வணங்கி கொண்டிருந்தீர்கள், எனது மரணத்திற்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? அவங்க கவலை எப்படி இருந்திருக்கு பாருங்க. நம்ம முஸ்லீமா இருக்கிறோம், பிள்ளைங்க முஸ்லீமா இருக்கிறாங்க, நல்ல களிமா சொல்லி நல்ல ஈமானோடு இருக்கிறாங்க. நம்முடைய வஃபாத்திற்கு பிறகு இவர்கள் மாறிவிட்டால் என்ன ஆகிறது என்ற அக்கறையோடு பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்கின்றார்கள். பிள்ளைகள் சொன்னார்கள், தந்தையே, நஹ்புது இலாஹக்க இலாஹ ஆபாயிக்க இப்ராஹிம தான் நாங்களும் வணங்குவோம் என்று பிள்ளைகள் சொன்னார்கள். ஏன் சொன்னாங்க? அப்படிப்பட்ட பிள்ளைகளாக அந்த அக்கறையோடு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் உருவாக்கி வச்சிருந்தாங்க. அந்த மாதிரியான அக்கறை நமக்கு வெளிப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே பாருங்கள், அவர்கள் பிள்ளைகளை எப்படி உருவாக்கினார்கள். மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுத்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருமணமாகிவிட்டது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பராமரிக்கின்றார்கள். வீட்டிலே அதிகமான வேலை. குறைஷி பெண்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. என்னன்னு சொன்னா, கணவன்மார்களை பார்த்துக் கொள்வதிலே அவர்கள் முன்னோடிகளாக இருந்திருக்கிறாங்க. ரொம்ப நல்ல முறையிலே கவனிப்பார்கள். கணவனுக்கு தேவையான எந்த ஒன்றையும் முக்கியமா அவர்களுடைய கைகள் எல்லாம் காய்த்து போய்விட்டன. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, வீட்டு வேலைக்கு ஒரு பணியாளரை தந்தா நம்ம அதை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறலாம், சமாளிச்சுக்கிறலான்னு சொல்லி தந்தையை பார்க்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வர்றாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டில் இல்லை, அன்னை ஆயிஷா அம்மையார் வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களோட விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறாங்க. அவர்களும் நபி அவர்கள் வந்த உடனே இந்த செய்தியை எடுத்து சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பிஸியாக இருந்திருப்பாங்கன்னு பாருங்க. அவங்க ஒரு நபி, அந்த நாட்டுக்கு அரசர், நிறைய குடும்ப பஞ்சாயத்துகள் வரும், நிறைய மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லணும். இந்த வேலைகள்லாம் இருந்தாலும் கூட மகளை பார்ப்பதற்கு நபி அவர்களே தேடி மகள் வீட்டுக்கு வர்றாங்க. வந்தால் அங்கே மகள் இருக்கிறது. இந்த செய்தியை அலி தான் அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நபி அவர்கள் எங்களுக்கு நெருக்கமாக வந்து அமர்ந்தார்கள். ஷஅர்து பர்த கதமைஹி, அவங்களுடைய அந்த கால் பாதத்தின் குளிர்ச்சியை அலா சதுரி, எனது மார்பின் மீது நான் மாதிரி ஒன்று நடக்கும். அதுவும் மாமனார் மருமகனுக்கு மத்தியில் வாய்ப்பே இல்லை. மாமனார் மருமகன் என்ன ஒன்னே சண்டை போட்டுக்கிட்டு நடப்பாங்க. மாமனார் வந்தாலே மருமக வெளியே போயிடுவாப்புல, அல்லது மருமக வந்தா மாமனார் மருமக வந்து செருப்பை கலட்டுவாரு, மாமனார் செருப்பை மாட்டிட்டு அவங்களை பேசுறாங்க வெளியே போடுறாங்க. மாமனாருடைய காலு மருமகனுடைய மார்புல படுது. அதை அவர் சொல்றாரு, அவ்வளவு நெருக்கமா இருந்திருக்கிறாங்க.
அதில் அவங்க சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி என்ற ஆள் கேட்டீர்கள், கொடுப்பதற்கு நம்மகிட்ட ஆள் கிடையாது என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு சில திக்ருகளை கற்றுக் கொடுத்தார்கள். என்ன திக்ருகளை கற்றுக் கொடுத்தாங்க? கப்பிரல்லாக அர்பன் வ சலாசீன், 34 முறை நீங்கள் 2 பேரும், இதா அகத்துமா மலாஜி அக்குமா, நீங்கள் இருவரும் உறங்கச் செல்வதற்கு முன்பாக, ராத்திரியில தூங்க போறோம் பாருங்க, அந்த நேரத்திலே நான் 34 முறை அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள், 33 முறை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், 33 முறை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள். இது உல்டாவா வரும். பொதுவாக சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்றோம் பாருங்க, இதுல எப்படி வருதுன்னா தலையில வருது. முதல்ல அல்லாஹ் அக்பர் 34, அல்ஹம்துலில்லாஹ் 34, அல்ஹம்துலில்லாஹ் 33, சுப்ஹானல்லாஹ் 33. இதை நீங்க சொல்லுங்க. இதுதான் என்னிடத்தில் நீங்கள் கேட்டதை விட உங்களுக்கு சிறந்தது என்று கற்றுக் கொடுக்குறாங்க. இது என்ன பிரார்த்தனைன்னா, வீட்டு வேலைகள் ரொம்ப பாரமா இருக்கு, நம்மளும் செய்யலாம். இதை நிறைய பெண்களுக்கு வீட்டு வேலை பார்த்து ஓயாது, வேலை வந்துக்கிட்டே இருக்கு. வீட்டை சுத்தமாக்கி துணியை மடித்து, பாத்திரத்தை கழுவி, வீட்டை தொடச்சி, துணியெல்லாம் காய போட்டு, அதை எடுத்து மடக்கி வச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல, பனிச்சுமையாக இருக்குல்ல. அப்போ அது மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இரவு நேரத்திலே தூங்குறதுக்கு முன்னாடி திக்ருகளை ஓதிக்கிறலாம், மார்க்கத்தில் சொல்லப்பட்டது தான். இப்போ நாம் இதில் என்ன பார்க்கிறோம் என்றால், தன் மகள் ஒன்றை கேட்கின்றார், அதை கொடுப்பதற்கு ரசூலுல்லாஹ்ட்ட இல்லை, அதை அப்படியே விட்டுவிடாமல் அவரை தேடி சென்று சந்தித்து இன்னின்ன திக்ருகளை நீ ஓதம்மா என்று சொல்லி கொடுக்குறாங்கன்னா, எப்படிப்பட்ட ஒரு அக்கறை உள்ள தந்தையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க என்பதை நம்மளால பார்க்க முடியுது. நம்ம அப்படிப்பட்ட அக்கறை உள்ள பெற்றோர்களாக இன்று இருக்கின்றோமா? நம் பிள்ளைகளுக்கு அப்படி மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கின்றோமா? இல்லை. நம்ம ஒரு கணக்கு வச்சிருக்கிறோம், சின்ன பிள்ளைய அதுகளுக்கு என்ன தெரியும், சொல்லிக் கொடுத்தா புரியுமா? புரியாத விஷயத்தை சொல்ல வேண்டாம். ஒரு சின்ன குழந்தை, ஒரு 4 வயது 5 வயது பிள்ளைக்கு ஃபராயிலுடைய சட்டத்தை சொன்னா புரியாது. ஃபராயில்னா வாரிசுரிமை சட்டம். ஒருத்தர் இறந்துட்டார்னா அவர் சொத்துக்களை எப்படி பிரிக்கணும், கணவனுக்கு எவ்வளவு, மனைவிக்கு எவ்வளவு, அந்த சட்டங்களை குழந்தைகளால் புரிந்து கொள்ள முடியாது. அது பெரியவங்களே திணறுவாங்க சில பேர். இந்த கணக்குகளுக்கு சம்பந்தப்பட்ட விவகாரம் அது குழந்தைகளுக்கு புரியாது. ஆனால் குழந்தைகளுக்கு சில விஷயங்கள் புரியும்ல. அதுவும் இன்றைய காலத்து குழந்தைகள் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிறாங்க, நல்ல ஷார்ப்பாக புத்தி கூர்மையோடு இருக்கிறாங்க. நம்ம 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 காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா 2ஆம் வகுப்பு 3ஆவது வகுப்பு வரைக்கும் பார்த்து படிக்க தெரியாது, பிள்ளைகளுக்கு எழுத தெரியாது. இன்னைக்கு ப்ரீ கேஜி படிக்கிற பிள்ளை குழந்தை கட்டுது, அழகா படிக்கிறது என்ன, எழுதுவது என்ன, அது மாதிரி பிள்ளைகளை உருவாக்கி விட்டார்கள். அப்ப அதுபோல அவங்களுடைய பக்குவத்துக்கு தக்கவாறு சொல்லிக் கொடுக்க முடியாதா? சின்ன சின்ன துஆக்களை சொல்லிக் கொடுக்க முடியாதா? விக்ருகளை சொல்லிக் கொடுக்க முடியாதா? சூறாக்களை சொல்லிக் கொடுத்ததுடைய பொருளோடு சொல்லிக் கொடுக்க முடியாதானா? முடியும். நமக்கு அது அந்த அக்கறை இல்லாமல் இருக்கிறோம். இப்படி இருந்தால் எப்படி பிள்ளைகள் மார்க்க அறிவோடு வளர்வார்கள்? பிள்ளைகளுக்கு மார்க்க அறிவு என்பது எவ்வளவு அவசியம் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சிறியவர்களுக்கும் மார்க்கம் சொல்லித்தரப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய மடியிலே வளர்ந்த ஒரு சிறுவர் உமர் பின் அபி சலமா என்கின்ற நபித்தோழர். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா என்ற பெண்ணை மணமுடித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியில் அவங்க ஒரு ஆளு. இதற்கு முன்னாடி அவங்க அபு சலமா என்பவரை மணந்திருந்தாங்க. உம்மு சலமா அவங்க அபு சலமாவை மணந்திருந்தாங்க. அந்த அபு சலமா இறந்துட்டாங்க. இறந்த பிறகு ரசூலுல்லாஹ் அவங்க கல்யாணம் பண்றாங்க. அந்த அபு சலமாவுக்கும் உம்மு சலமாவுக்கும் ஏற்கனவே குழந்தைகள் உண்டு. அந்த குழந்தைகளும் சேர்ந்தா வளர்றாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களுக்கும் கார்டியனா இருந்தாங்க. அதிலே உமர்னு ஒருத்தர் இருந்தார். உமர்னா ஹலீஃபா உமர் கிடையாது, உமர் இப்னு கத்தாப் கிடையாது, அவர் வேறு. இவர் உமர் பின் அபி சலமா. இவர் சின்ன பையனாக இருந்த ஒரு நேரம் மனைவி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி வீட்டில் தான் அவரும் இருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா மனைவிமார்கள் வீட்டுக்கும் முறை வைத்து கரெக்டாக போவாங்க. அப்போ உம்மு சலமா அவங்களுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்திருக்கும் போது ஒரு சாப்பாட்டு நேரம், சாப்பாடு பரிமாறப்படுகிறது. அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த உமர் என்பவர் உணவை சாப்பிடுகிறார். குழந்தைகள் எப்படி சாப்பிடுவாங்க நமக்கு தெரியும். ஒழுங்கா ஒரு சுத்தமாக சாப்பிடுவாங்களா? இல்லை. இப்படி அலப்பி இப்படி உழப்பி இங்கே மூஞ்சியெல்லாம் தேய்ச்சி கண்ணு காது நவத்வாரங்கள் வழியாகவும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். வாயில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இறங்காது. ஏலை தேய்ச்சி முதுகில் தேய்ச்சி அப்படி தான் சாப்பிடுவாங்க. இது குழந்தைகளுடைய தன்மை அப்படித்தான். இதை பொதுவாக என்ன செய்வாங்க, சில பேர் கண்டுக்க மாட்டாங்க, சொல்லாமல் விட்டுருவாங்க. சில பேர் என்ன அதை கண்டிப்பாங்க. அதுவும் ஆண்களாக இருந்தால் ரொம்ப கோபம் வந்துடும். இந்த சாப்பாடு கொடுப்பதற்கு ஒரு பொறுமை வேண்டும். அதுக்கு தான் அல்லாஹ் பெண்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். தாய்மை என்பது பெண்ணு தான். அந்த பிள்ளைகளுக்கு அப்படி தான் கொடுக்க முடியும். ஒரு ஆண் அதை செய்ய முடியாது.
ஒரு பெண் என்ன செய்வாள், இத்தனான ஒரு கிண்ணத்தில் ஒரு 50 கிராம் சாப்பாடை அது 5 மணி நேரம் சாப்பிடும். அதை காட்டி இதை காட்டி, இங்கே பாரு மாமியார் இருப்பாங்க, இங்கே பாரு பூச்சாண்டி அப்படின்னு என்ன செய்வாங்க, அந்த பிள்ளைகிட்ட காட்டி கொஞ்சோண்டு சாப்பாடை எடுத்து அது வாயில ஊட்டணும். இந்த பொறுமை எல்லாம் அவங்கள்ட்ட தான் இருக்கு. இடுப்புலையே வச்சுக்கிட்டு அங்கே பாரு பஸ், இங்கே பாரு லாரி, எதையெல்லாம் சொல்லுவாங்க. மொத்தத்துக்கு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிடும் அந்த பிள்ளை. இது ஒரு நமக்கு ஒத்து வருமா? ஒரு ஆண்கிட்ட போய் அத்தாத்த சாப்பாடை ஊட்டி விடுங்களேன், அவன் எடுப்பான், பிஸ்மில்லா சொல்லுங்க சாப்பிடுங்க. முதல் தடவை சாப்பிடல, இவனுக்கு பாதி கிறுக்காயிரும். திருப்பி 2வது உணவு எடுத்து மறுபடியும் ஒருக்க வைப்பான், அவர் 3/4 கிறுக்காயிரும். அதுக்கு பிறகு என்ன, தூக்கி எறிவான். அந்த பக்கத்தில் கிண்ணம் பறக்கும், இந்த பக்கத்தில் பிள்ளை பறக்கும். சைத்தான் பிடிச்சது, பெத்து வச்சிருக்கிறா பாரு, நீயே சாப்பாடை கூட்டிட்டு போயிடுவான். அப்போ அல்லாஹ் நமக்கு அதை தரல, அதுக்கு ஒரு பெண் தான், அவளால தான் அதை என்ன செய்ய முடியும், நல்ல முறையில் இது பண்ண முடியும். ஆண்கள் எல்லாம் பெரும்பாலும் அதை கண்டுக்க மாட்டாங்க, என்னமோ பண்ணிட்டு போறான்னு விட்டுருவாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி விடலை. அதுக்குன்னு பிள்ளையை போட்டு அடிக்கவும் இல்லை. இத்தனைக்கு அது தாம்பெத்த பிள்ளையும் இல்லை. சில பேர் இருப்பாங்க தாம் பிள்ளையே கொஞ்சுவான், அடுத்த வீட்டு பிள்ளைன்னு வைங்க, அதை திட்டுறது என்ன அடிக்கிறது என்ன. இவன் பிள்ளை தப்பு பண்ணியிருப்பான், இவன் பிள்ளை தப்பு பண்ணியிருந்தாலுமே இவர் என்ன செய்வாரு, தாம் பிள்ளை திட்டாம அடுத்த பிள்ளையை திட்டுவார். அதுக்கு அர்த்தம் என்ன, இலைமறை காயா திட்டுறாராம். இப்படி இருந்தா அந்த பிள்ளை உருப்படுவானா? நேரடியாக கூப்பிட்டு தப்புன்னு உணர்த்தணுமே, அதை செய்யறது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வயதை பார்க்குறாங்க, சின்ன பையன் அப்படித்தான் சாப்பிடுவார். அதுக்குன்னு சொல்லாமல் விடக்கூடாது. சொல்றதுன்னா ரொம்ப பெரிய பெரிய கருத்துக்களை எல்லாம் சொல்ல முடியாது. எளிமையாக அந்த பிள்ளைக்கு சொன்னால் புரியும், எப்படி சொன்னால் புரியும் என்பதை கண்டுபிடித்து அந்த குழந்தைக்கு சொல்றாங்க. யா குலாம், அந்த ஹதீஸ்ல வருது. இந்த செய்தி எவ்வளவு அழகான சம்பவம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் இதை சொல்றாங்க, யா குலாம், சிறுவனே, நீ சாப்பிடும்போது சம்மில்லா, அல்லாவின் பெயரை சொல்லி சாப்பிடு, பிஸ்மில்லா சொல்லிக்க. குல்பி யமீனிக்க, உன்னுடைய வலது கரத்தால் சாப்பிடு. குழந்தைகள் 2 கையும் போட்டு உழப்பும் பாருங்க, வலது கையால் சாப்பிடு. உனக்கு அருகிலே இருப்பதை எடுத்து சாப்பிடு, அங்கங்க போட்டு உழப்பக்கூடாதுமா. உன் தட்டில பாத்திரத்தில உனக்கு பக்கத்திலே எது இருக்கிறதோ அதை எடுத்து சாப்பிடு என்று அந்த சிறுவருக்கு போதித்தார்கள். அந்த சிறுவருடைய உள்ளத்திலே இது பதிந்தது. அது நமக்கு எப்படி தெரியும் கேட்கிறீங்களா? இந்த ஹதீஸை அவர் தான் அறிவிக்கிறார். இந்த ஹதீஸை அறிவிக்கிறது யாரு? அந்த உமர் தான் பெரிய ஆளா ஆனதுக்கு பிறகு அறிவிக்கின்றார், நான் இப்படி இருந்தேன், ரசூலுல்லாஹ்வுடைய மடியில் வளர்க்கப்பட்டேன், அப்போது நான் இப்படி சாப்பாட்டை சிந்திக் கொண்டிருந்தேன், ரசூலுல்லாஹ் அவர்கள் எனக்கு இப்படி எல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள் என்று அவரே அறிவிக்கிறார். அப்ப சிறிய வயதில் பதிஞ்சிருக்கா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இப்படி மார்க்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சிறியவர்களுக்கும் மார்க்கத்தை சொன்னாங்க. அதுல அம்ரு பின் சலமான் ஒரு நபித்தோழர் இருக்கிறார். இவருக்கு ஒரு சிறப்பு உண்டு. இவரை எப்படி குர்ஆனை கத்துக்கிட்டாருன்னா, அதாவது நிறைய முஸ்லிம்கள் பயணத்தில் போவாங்க, ருக்காபுகள் பேர் அவங்களுக்கு. ருக்காபுகள்னா பயணிகள். பயணத்தில் போகும்போது இப்போ நம்ம எல்லாம் இன்னைக்கு பயணத்தில் போனோம்னு வைங்க, நம்ம எதை பற்றியும் சிந்திக்க மாட்டோம். ரூபானா அந்த ரூபாயை பிடிச்சிக்கிட்டே போயிட்டு யார் பேச்சு கொடுத்தா கூட அஸ்ஸலாமு அலைக்கும், அலைக்கும் சலாம் கூட வராது. ஏன் இங்கே கவனம் போனால் இங்கே ரூபா போயிடும். மடியில் கனவு இருந்தா வழியில பயம் இருக்கும்பாங்கல்ல. காசு இல்லாதவன் தான் பஸ்ஸில் ட்ரெயினில் தூங்குவான். காசு இருக்குன்னு அதை தொட்டு பார்த்துக்கிட்டு தடையை பார்த்துக்கிட்டு இப்படி தான் போக வேண்டியது. இப்போ காலம் மாறிவிட்டது, எல்லாம் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அப்படி மாறிடுச்சுன்னு வைங்களேன். அது இல்லாமலும் பணமா பொருளா போறது இருக்கு. ஊரை சார்ந்த மக்கள் அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி செய்தி கிடைத்து ரசூலுல்லாஹ்வை சந்திக்க போறாங்க. அங்கே முஸ்லிமா கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க உங்க ஊருக்கு போங்க, இதா ஹதரத்தி ஸலாத் சித்தின் அவ் சபஇ சினீன, அப்போது எனக்கு 6 அல்லது 7 வயது தான் இருக்கும். 6 வயசு பையன். மற்றவங்கள பெரிய ஆள்கள், ஆனால் அவர்களுக்கு தெரியாத குர்ஆன் வசனங்கள் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஃபகத்திமூனி, அவர்கள் என்ன இமாமாக முன்னிறுத்தினார்கள். நான் அந்த மக்களுக்காக வேண்டி தொழுவித்தேன். தொழுவித்து முடிச்ச உடனே இது இருக்கு. நம்ம சமுதாயத்தில் 6 வயசு பையனுக்கு தெரியும் என்ன தெரியும்? எல்லா சினிமா பாட்டும் தெரியும். மியூசிக்கோடு அடிப்பான், அந்த ஹம்மிங்லாம் வேற சொல்லிக்குவான். தடப்பட அந்த இதெல்லாம் இசையில் பேக்ரவுண்டில் கம்போசிங்கில் போடுவாங்க பாருங்க. அதையெல்லாம் பிடிக்கப்படும் போது ஒழுங்கான வடிவத்தில் வருகிறதே. அதே போலதான் குழந்தை பருவம் என்பது அது அந்த மாதிரி ஒரு பருவம், குலைவான பருவம். அவங்களுடைய உள்ளங்கள்லாம் குலைவாக இருக்கும். நாம் அவர்களுக்கு அறிவுரையை சொல்லி நல்ல விஷயங்களை, அன்பை பொழிவது தப்பு கிடையாது. அந்த பிள்ளை தப்பு செஞ்சாலும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவார். ரொம்ப ஒரு அடிச்சுட்டு வந்திருப்பான் அடுத்த பிள்ளைய, அங்கே ஒரு பொருளை உடச்சிட்டு வந்திருப்பான், என் பிள்ளை அப்படித்தான் உடப்பான், உனக்கு என்ன அப்படின்னு கேட்கறது, நீ ஒழுங்காக பார்த்து வைக்க வேண்டியதானே என்று என்ன தவறு செய்தாலும் தன் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டைப் இருக்குது. இன்னொன்று என்ன, அதான் மார்க்குன்னு சொல்லக்கூடியது. நல்ல முறையில் பிள்ளைகிட்ட வளர்க்கணும்.
பிள்ளைகளை நல்லா பாசம் காட்டி வளர்க்கணும். ஆனால் சதக்காவுடைய பொருளை அவங்க சாப்பிடக்கூடாது. அப்போ என்னது, இந்த பொருளை இவர் சாப்பிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் குடும்பத்துக்குள்ளே வந்துடுறாரு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ககுங்கிறாங்க, துப்பு நம்ம சாப்பிடக்கூடாது, உனக்கு தெரியாதான்னு கண்டிக்கிறாங்க. இன்னொரு வீட்டில் உள்ள பிள்ளைகளை யார் பார்த்துக்கிறது? ஒரு ஆயம்மாவை கொண்டு வந்து வச்சு அதை வச்சு பார்க்க வைக்கிறது. சில வீடியோக்கெல்லாம் போடுறான், அதை போட்டு மிதிக்குது. அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு தாய் தகப்பன் இல்லாத வீட்டில் இந்த பணிக்காக அமர்த்தப்பட்டு கொண்டே எங்கேயோ கண்காணாத இடத்த கொண்டு ஹாஸ்டலில் கொண்டு விட்டுறது. அவர் என்ன செய்வார், அந்த வார்டன் இந்த பிள்ளையை ஒரு ஆப்ஜெக்டாக பார்ப்பார். இது ஒரு பொருள், இது பிள்ளை அப்படின்றது அவருக்கு கிடையாது. ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் தன் பிள்ளைகளை நல்லவர்களாக உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். இந்த எண்ணம் அவருக்கு இருக்குமா? வலது பெரிய ஆளாக போவான், ஒரு சில நேரங்கள் கழித்து, சில மாதங்கள் கழித்து, வீட்டுக்கு வருஷங்கள் கழித்து வருவான். அவன் என்ன செய்வான், இப்போ ரிட்டர்ன் இது பழி வாங்குதல். நீ என்னை எப்படி கொண்டு இங்கு தள்ளினியோ அந்த மாதிரி நான் உன்னை தள்ளுகிறேன். அந்த பெற்றோர்கள் கடைசியில் நடுத்தரில் நிற்கிறாங்க. அப்படி என்ன ஒரு வாழ்க்கை? வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம் சொல்லி இன்னைக்கு மனுஷன் நாம் இருக்க வேண்டும். இந்த மார்க்க விஷயங்களை பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். இதில் நாம் என்றைக்கும் சளைத்து விடக்கூடாது. பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்வதிலே உறுதியாக சொல்ல வேண்டும். எப்போதெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது நம்ம கவனமாக பார்க்கணும். நமது ஜமாத்தின் சார்பிலே இந்த பணிகளை நம்ம சிறப்பாக செய்கிறோம். எத்தனையோ இடங்களில் மதரசாக்கள் நடத்துகிறாங்க. அந்த மதரசாக்கள் எல்லாமே சரின்னு சொல்ல முடியாது. நரகத்தை விட்டு பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு தான் மதரசாவுக்கு அனுப்புகிறோம். ஆனால் அந்த பிள்ளைகளை வைத்துக்கொண்டு அந்த பிஞ்சு குரல்களில் மௌலுது பாட்டு படிக்கிறாங்களே, கேட்கும்போது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. பெரியவங்களும் ஓதுறாங்க, சரி, அவங்க விவரம் செஞ்சவங்க கொண்டு போயிடுறோம். சின்ன பிள்ளைகள் அமர்ந்து கொண்டு இந்த மீலாது விழாக்களில் பங்கெடுக்கக்கூடிய பிள்ளைகள், இந்த மௌலுதுகள் ஓதக்கூடிய செலுத்த வேண்டியிருக்கிறது. மொத்தத்திலே நமது பிள்ளைகளுக்கு உலகம் சார்ந்த விஷயங்களை மட்டும் சொல்லிக் கொடுக்காமல் மார்க்கத்திலே அவர்கள் வெற்றி பெறுவதற்கு, மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு, கொடிய நரகத்தை விட்டு காப்பாற்றப்படுவதற்கு, அல்லாஹ்வுடைய அந்த அற்புதமான சொர்க்கத்தை பெறக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் உருவாக வேண்டும். அதற்கான முயற்சிகளை எந்த குறைவும் இல்லாமல் நாம் குடும்பத்திலே அக்கறையோடு